பெறுவது ஆக ஒரு முக்கியமான ஒரு கடமை. யாருக்கு அப்படின்னு சொன்னா அந்த ஜனாதாவில் கலந்து கொள்ளக்கூடியவர்களுக்கு ஒரு கடமை. இது யாருக்கு சிறப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு சொன்னா அந்த மௌத்தா போனவருக்கு ஒரு சிறப்பை ஏற்படுத்தும். ஜனாதாவினுடைய தொழுகையில நாம பங்கு பெறுவது இறந்து விட்டவருக்கு சிறப்பை ஏற்படுத்தும். இப்போ ஒருத்தர் மௌத்தா போயிட்டாரு அப்படின்னு சொன்னா அவர் மௌத்தா போனவர் நமக்கு நெருக்கமானவராகவோ நமக்கு ரொம்ப பிடிச்சமானவராக நமக்கு ரொம்ப சொந்தக்காரராக அல்லது நம்ம விரும்பியவராக இருக்கலாம். அப்ப நம்ம என்ன செய்வோம்னா அந்த இறந்தவருக்காக வேண்டி அந்த இறந்து விட்டவருக்காக வேண்டி அங்க போய் அழுகிறதை விட ஐயோ இப்படி போயிட்டீங்களே அப்படின்னு சொல்லி அழுகிறதை விட அந்த இறந்து விட்டவருக்காக வேண்டி கவலைப்படுவதை விட அந்த இறந்து போனவருக்காக வேண்டி துக்கம் கொள்வதை விட இதை விட எல்லா வகையிலையும் எது சிறந்தது அப்படின்னு சொன்னா அவருக்காக வேண்டி ஜனாதாவினுடைய தொழுகை நாம் கலந்து கொள்வதுதான் அவருக்கு சிறப்பு. நாம அழுகிறதுனால அவருக்கு நன்மை கிடைக்க போறதில்லை. இறந்து போனவருக்கு நாம போய் அழுகிறதுனாலயோ நாம போய் கவலைப்படுறதுனாலயோ நாம போய் துக்கம் கொள்றதுனாலயோ இறந்து போனவருக்கு ஒரு பைசா கூட பிரயோஜனம் கிடையாது. ஆனா அவருக்காக வேண்டி நாம ஜனாசா தொழுகையில கலந்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா அது அவருக்கு சிறந்தது. முஸ்லீம்ல 1729வது இலக்கமா இந்த ஹதீஸ் இடம்பெறுது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மன் ஸல்லா அலைஹி மிஅத்து மினல் முஸ்லிமீன குஃபிர லஹு. எவர் ஒருவர் எந்த ஜனாசாவிற்கு மிஅத்து மினல் முஸ்லிமீன 100 பேர் இறுதி தொழுகையில் கலந்து கொள்கின்றாரோ, எந்த ஜனாசாவிற்கு ஒரு 100 பேர் அந்த ஜனாசாவினுடைய தொழுகையில கலந்து கொள்கின்றாரோ அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. யாருடைய பாவங்கள்ங்க? இறந்து போனவருடைய பாவம் மன்னிக்கப்படுது. இன்னைக்கு ஜனாசா தொழுகைக்கு ஜனாசாவுக்கு வர்றாரு, மௌத்த பார்க்கிறோம். ஜனாசா தொழுகை நடம்பெறும் பொழுது ஒரு பெரும் கொண்ட கூட்டம் வெளியில நிற்குது. எப்படி அந்த வக்து நேரத்துல தான் எடுப்பாங்க. ஏன்னா அந்த ஜனாசாவில் மக்கள் அதிகமா கலந்து கொள்ளணும். ஜனாசாவிற்கு வராதவர்கள் பள்ளிக்கு தொழ வரக்கூடியவங்களை ஜனாசா தொழில கலந்துக்கிறத பாக்குறோம். நான் ஜனாசா கூட இருக்கக்கூடிய உறவுகள் நெருக்கமானவங்க சொந்தக்காரவங்க என்ன அண்ணன் தம்பி கூட என்ன செய்யறான் ஜனாசாவில கலந்துக்காம வெளியில நிக்கிறத பாக்குறோம். இப்ப ஜனாசா தொழுகையில் நாம் கலந்து கொள்வதுதான் இறந்து போனவருக்கு ஒரு சிறப்பை ஏற்படுத்தும் என்பதாக இந்த ஹதீஸின் வாயிலாக நம்ம பார்க்கிறோம். அப்ப தொழுகையில் கலந்து கொள்வது அவசியம். ஹஜ்ரத்னா அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு